வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்மளோட வார்ட்ரோப் எப்பவுமே நீட்டாக கலையாமல் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கான 8 வண்டர்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாத்துக்குமே வார்ட்ரோப் முன்னாடி நின்றுட்டு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா நம்ம வார்ட்ரோபை நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுட்டா மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 8 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, ரெகுலர் கிளீனிங். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்மளோட வார்ட்ரோப்ஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டு வார்ட்ரோபை க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ண டைம் இல்லாதவங்க ஒரு கண்டினியூஸ் ஹாலிடேஸோ இல்லை நேஷ்னல் ஹாலிடேஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி ஹாலிடேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாக வார்ட்ரோப் க்ளீனிங் எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணலாம். டிப் நம்பர் 2, அரேஞ்ச் பை கேட்டகரி. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸை கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டு அதை செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேராக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வேர், எத்னிக் வேர், அப்புறம் வின்டர் வேர், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டாப் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற டெய்லி வேரை நம்ம கைக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3, யூஸ் ஆர்கனைசர்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே ஆர்கனைசர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ், ஹேங்கர்ஸ், ஷாப்பிங் பேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சில ஆர்கனைசர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, கீப் 3 பேக்ஸ் கம்பல்சரி. என்னதான் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வார்ட்ரோபை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வச்சுருக்க முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, ஒரு 3 பேக்ஸை நம்ம வார்ட்ரோபில் எங்கேயாவது வச்சுருக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒன்று ஆல்ட்ரேஷன் பேக், இன்னொன்று டொனேஷன் பேக், இன்னொன்று ஸ்கிராப் பேக். இந்த ஆல்ட்ரேஷன் பேக்கில் என்ன போடலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு சில காரணங்களால் போட முடியாமல் இதை ஆல்ட்ரு பண்ணாதான் போட முடியும் அப்படின்னு இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம இதில் போடலாம். அடுத்து டொனேஷன் பேக். இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு சுத்தமாக பத்தலை ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம இது யாராவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸை நம்ம இந்த டொனேஷன் பேக்கில் போட்டு வைக்கலாம். அடுத்து ஸ்கிராப் பேக். இது எதுக்குமே யூஸ் ஆகாது, இதை ஸ்கிராப் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறத இந்த ஸ்கிராப் பேக்கில் போடலாம். அடுத்து இந்த 3 பேக்ஸையும் பீரியாடிக்காக நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட வார்ட்ரோப் ஆர்கனைஸ்டாக இருக்கும். டிப் நம்பர் 5, கீப் அன் எம்டி பாக்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம என்னதான் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கபோர்டை நீட்டாக வச்சுருந்தாலும் அர்ஜென்ட்டில் நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது சில ட்ரெஸ் கலையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கலையிற ட்ரெஸ்ஸஸை இந்த எம்டி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். டிப் நம்பர் 6, ஃபாலோ மினிமலிசம். இப்போ இந்த மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. மினிமலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவைக்கேற்ப கம்மியான அளவு ட்ரெஸ் வச்சுக்கிறது தான் மினிமலிசம். இந்த மினிமலிசம் கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஸ்பேஸும் சேவ் ஆகுது. அடுத்து நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி தேவையில்லாததில் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். டிப் நம்பர் 7, மேக் மணி ஃப்ரம் ஓல்டு க்ளோத்ஸு. நம்ம இந்தியாவில் நிறையா ஆப்ஸ் ஓல்டு கிளாத்ஸை வாங்கிக்கிறதுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வீடும் சுத்தமாகும் அண்ட் நம்மளோட ஓல்டு கிளாத்ஸ்லேருந்தும் நமக்கு இன்கம் வரும். நான் சில ஆன்லைன் ஆப்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8, பி கைண்ட் டு யோர் வார்ட்ரோப். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளோட வார்ட்ரோபை நீட்டாக ஆர்கனைஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம வார்ட்ரோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஆர்கனைஸ்டான வார்ட்ரோபை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன 8 அமேசிங் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.